சொல்லுடி சனியனே. இந்த கல்யாண ஏற்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் அப்படி பண்ணேன். என்ன கொழுப்படி உனக்கு? எங்களை எல்லாம் பார்த்தா கிள்ளுக்கிற மாதிரியா இருக்கு. எதுக்கடி உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ற? பிடிக்கலன்னா பிடிக்கல, இதுக்கெல்லாம் என்னால காரணத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ இப்படி எல்லாம் பேசுற? கேடி ஒரே பொண்ணாச்சின்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டேடி பாவி. ஐயோ ராசா, சொல்லுங்க கேளுமா. உனக்கு மேல வளர்ந்துட்டா அவளை போய் அடிக்கிறியே. அவ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே நீதான். அவ எதிர்த்து பேசும்போது அவளை கண்டிக்காம கொம்ப சேவி விட்ட, அது ஒன்னையே குத்துது. இப்ப போய் கண்டிச்சு என்ன பண்றது? ஏன் கழுவி மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறப்போ இந்த ஊர் உலகம் என்னை எப்படி மதிக்கும்? வயசு பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு கெட்ட நேரம் போல இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து என் பிள்ளை வேற போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ராசம் அழாத கண்ணு. நீ சத்தம் போட்டு பேசுறத பார்த்து 4 பேர் வந்து என்னன்னு கேட்பாங்க. நாம பதில் சொல்ல வேண்டி வரும். பொறுமையா இரு. மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம போய் பாடு. எல்லா விஷயமும் பொழுது விடிஞ்சு பேசிக்கலாம். போம்மா, அழாத கண்ணு. ஏண்டா இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்ன 3வது மனுஷங்க மாதிரி வாயே திறக்காம பேசாம இருக்கே? பேசுடா. பேச மாட்டேம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன். இங்க நடக்கிற எந்த கூத்துலயும் எந்த இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. எங்க அண்ணன் இன்னைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. அதுக்கு யார் காரணம், யார தூண்டி விட்டு இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். அதுதான் இப்ப எனக்கு யோசனை. என்னது, தூண்டி விட்டாங்களா? பின்ன ஆமா கிழவி, எனக்கு சந்தேகம் தான். அந்த ரமேஷும் சிவசாமியும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்கணும். அவனுங்களை தவிர வேற யாருக்கும் என் அண்ணன் மேல இப்படி ஒரு விரோதம் இருக்கவே முடியாது. அவனுங்களை என்ன பண்றது, எங்க அண்ணனை எப்படி வெளியில கொண்டு வரணும், இதுதான் இப்ப என் சிந்தனையை தவிர வேற எந்த கழுதைய பத்தியும் எந்த இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. என்னடா சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? ஏமா, எனக்கு முதல்ல இவன் மேல சந்தேகம் வந்த போது நான் சாதாரணமா தானே விசாரிச்சேன். அப்ப நீ என் பேச்ச கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அவ கூட என்ன ஆட்ட ஆடின. எனக்கு தெரியுமா இது இப்படித்தான் வந்து முடியும்னு. எனக்கு அன்னைக்கே நல்லா தெரியும். இவன் யார் என் விஷயத்துல தலையிடுறதுக்குன்னு உன் பொண்ணு சொன்ன அன்னைக்கே அவளை நீ இந்த அற அரைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அவ கூட குதின்னு குதிச்சல. நான் ஏதோ குத்தம் பண்ணிட்ட மாதிரி என்ன வீட்டை விட்டு வெளியே அமிச்சல. நான் தலையிட மாட்டேன். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இன்னொரு தடவை இவ விஷயத்துல நான் தலையிட்டேன்னா என்ன செருப்பால் அப்படின்னு சொன்னல. இவ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கவலை தான், எங்க அண்ணன் அவர் மாட்டிருக்கிற பிரச்சனைல இருந்து வெளியில கொண்டு வரணும். அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற நாய்களை தோலை உரிச்சு தெருவா ஓட விடல. இவளும் நம்மள அவமானப்படுத்திட்டாடா. இவ பண்ண கூத்துனால உன் அண்ணனும் என்னை ஏத்து பேசிட்டான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை என்னால திருப்பி பேச முடியல. அடியே, உன் அண்ணன் என்னையே யாருன்னு கேட்டுட்டான். நாளைக்கு வருவான். வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி போட்டு உன் ஈரக்கொலை தெரிக்கிற மாதிரி உன்னை மிதிக்க தாண்டி போறான். போருமா, ப்ளீஸ் உள்ள போய் படு. இந்த கழுசடைய பத்தி கவலைப்பட்டு ஓ உடம்ப நீ கருத்துக்காத. போய் ரெஸ்ட் எடு போ. அண்ணா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்து போமா, போய் பாடு.